நான் என்ன சொல்கிறேன்னா, மானமுள்ள இந்துக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கோயிலில் நீங்கள் விரும்பாதது உங்களுக்கே தெரியாமல் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தூக்கில் தொங்க வேண்டியது யார்? அமித்ஷாவும் மோடியும் தான். இது முகலாய பேரரசில் நடக்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும். முகலாய பேரரசு இஸ்லாமியர்களுடைய ஆட்சியில் இங்கே கொழுப்பு கலக்கப்படலை. வெள்ளக்கார பேரரசில் இந்த கிறிஸ்தவர்களுடைய ஆட்சியில் நடக்கலை. பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் நடந்திருக்கு. யார் அரசியல் பவன் கல்யாண் போன்றவர்கள் சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. என்ன சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு? மணிப்பூரில் ஒரு பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி அனுப்பினப்போ சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய நேரம் வரலையா? கொல்கத்தாவில் ஒரு பெண்ணை, ஒரு மருத்துவ பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய நேரம் வரலையா? இங்கே வேங்கை வாயிலில் ஒரு குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்தாங்களே, அப்போ சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய நேரம் வரலையா? உங்களுக்கு விரும்பாதது நீங்கள் சாப்பிடாதீங்க, யாரும் வேணான்னு சொல்லலை, மறுக்கலை. ஆனால் அதை ஒரு தீட்டாயிடுச்சு, அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்றது. அப்போ மாட்டிறைச்சி சாப்பிட்றவங்கள தீட்டானவங்கன்னு நீங்கள் நிறுவ பார்க்குறீங்களா? மாட்டிறைச்சி சாப்பிட்ற மதங்கள் எல்லாம் தீட்டான மதம்னு நீங்கள் நிறுவ பார்க்குறீங்களா? இல்லை சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு பேசுகிறாரு, ஆட்சிக்கு வந்து 6 மாதம் ஆகுது. அந்த 6 மாதத்தில் கொழுப்பு கலக்கப்பட்டதா இல்லையா? அப்போ அந்த 6 மாதத்தில் ஒரு கொழுப்பு கலக்கப்பட்டது உண்மை என்றால் அந்த 6 மாதத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு சந்திரபாபு நாயுடு வருவாரா? இன்னைக்கு இதை அரசியலாக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க, பன்னிக்கறி சாப்பிட்றவங்க இழிவாக பார்க்கணும், அவனை இழிவாக கருதப்படணுன்றதுக்காக தானே இது பேசப்படுது. யார் கிறிஸ்தவன் கலந்தானா? இதை இஸ்லாமியம் கலந்தானா? யார் ஒடுக்கப்பட்டவன் கலந்தானா? கலந்தவன் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர். அந்த சனாதனம் தான் நாட்டுக்கே கேவலமானது. அந்த சனாதனம் தான் தீட்டானது. அந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டிய நேரம் தான் வந்துவிட்டதே தவிர அந்த சனாதனத்தை காக்க வேண்டிய நேரம் வரவில்லை. வளரி 2.0 நேயர்களுக்கு வணக்கம். சமகால அரசியல் குறித்து பேசி வருகிறோம். இன்று ஆந்திர அரசியலான லட்டு விவகாரம் குறித்து பேச நம்முடன் இணைந்துள்ளார் ராவணன் ராபின்சன் அவர்கள். வணக்கம் ராபின்சன். வணக்கம். வணக்கம். திருப்பதியில் வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு எண்ணெய் கலந்து கலப்படம் செய்யப்பட்டது தொடர்பான உங்கள் கருத்து என்ன? திருப்பதியில் வந்து லட்டு கொடுக்கறது வழக்கமாக 1803 வழங்கிட்டு இருக்காங்க. அந்த லட்டு கொடுக்குற விவகாரத்தில் இப்போது சந்திரபாபு நாயுடு இன்றைய முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, இதில் வந்து பன்னி, மாடு, மீன் போன்ற இறைச்சிகளோட கொழுப்புகள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சுவை கூட்டும் விதமாகவோ இல்லை வந்து நெய்யுடைய விலையை குறைக்கும் விதமாகவோ இது வந்து போன ஜெகன்மோகன் ரெட்டியோட அரசு வந்து இதை செஞ்சுருக்குன்ற குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. இது ஒரு குற்றச்சாட்டாகவே கருதப்படுது. எல்லா கோயில்கள்லையுமே வந்து பிரசாதம் வழங்குறது இயல்பான விஷயம். அந்த கோயில்களில் வந்து ஒரு பக்திக்காக வரக்கூடிய மக்களுக்கு அதே பக்தியால் ஒரு பிரசாதம் கொடுக்கப்படுது. அந்த மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் கொடுக்கப்படுது. அதாவது இப்போ அவங்க சைவர்களாக இருக்கிறாங்கன்னா அது சைவமாக கொடுக்கப்படுது. ஒருவேளை நீங்கள் மாரியம்மன் கோயில், இந்த குலதெய்வ கோயிலுங்கள்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து சில உயிரினங்களை கொன்று அதை வந்து செய்கிறதுக்கான வழக்கம் இருக்குது. அது வந்து அந்த மக்கள் விரும்பி அதை சாப்பிட்றாங்க, அதனால் அதை ஏற்றுக்கக்கூடியது. இந்த மக்கள் வந்து சைவர்களாக இருக்கிறாங்க, சைவத்துக்காக 40 நாள் 50 நாள் விரதம் இருந்து வராங்க. அந்த மக்களுக்கு அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இது வந்து ஒரு கொலை குத்தத்துக்கு ஈடான ஒரு குத்தமாக தான் நம்ம இதை பார்க்குறோம். எப்படின்னா, ஒரு மக்கள் விரும்பாத ஒன்றை அந்த மக்களுக்கு விரும்பி திணிச்சு தர்றது வந்து ஒரு பெரிய குத்தமாக தான் கருதப்படுது. ஏன்னா 40 நாள் வந்து அவன் வந்து பக்தியாக அதை வந்து ஒரு தெய்வக்கூடிய பக்தியாக இருந்து வந்திருப்பான். அதுக்கு வந்து இந்த அரசு, ஒருவேளை இந்த அதிகாரிகளோ இல்லை அந்த சமையல் செய்யக்கூடிய எந்த நபரோ அது வந்து இந்த தப்பை செஞ்சுருந்தாலோ, அது யார் செஞ்சுருந்தாலோ, நாட்டினுடைய பிரதமராகவே இருந்திருந்தாலுமே அது பெரிய தப்பாக தான் நம்ம ஏற்றுக்கக்கூடியது. இதே தப்பை வந்து நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமிய மடத்துலையோ இல்லை இஸ்லாமிய ஒரு அவங்க இஸ்லாமியர்களுக்கு இந்த பன்றினா பிடிக்காது. அதாவது அவங்க வந்து இது பன்றி வந்து அவங்க மதத்துக்கே எதிரானது அப்படின்னு கருதப்படுறவங்க பன்றியை கொழுப்பை, பன்றி இறைச்சியை அவங்களுக்கு உணவில் சேர்த்துட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க, எவ்வளோ கோவப்படுவாங்களோ அதே கோவத்தை தான் இந்த இந்து மக்களும் படுறாங்க அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் பாரம்பரியமாக இருந்துகிட்டு வருது. அந்த உணவுப் பொருட்கள் ஒருத்தர் மீது திணிக்கப்படுறதோ இல்லை அந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றத எதிர்க்கிறதோ இங்கே இந்த நாட்டில் ஒரு மாபெரும் குற்றமாக கருதப்பட வேண்டும். அந்த குற்றத்திற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து அரசு உடனடியாக
நீதி வழங்க வேண்டும். ஆந்திர நாட்டு துணை முதல்வர் பவன் கல்யாண் சனாதன தர்மத்தை காக்க நேரம் வந்து விட்டதாக ஒரு பேரறிவிப்பு செஞ்சிருக்காரு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு ஆக பெரும் தப்பு தான். இந்த தப்புக்கு வந்து இந்திய ஒன்றிய அரசும் அந்த ஆந்திர மாநில அரசும் தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த நடவடிக்கைக்கு நீதி வழங்க வேண்டும்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் இதை அரசியலாக்காதீங்க. யார் அரசியலாக்குறோம்? பவன் கல்யாண் போன்றவர்கள் சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. என்ன சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு? மணிப்பூரில் ஒரு பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி அனுப்பினப்போ சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய நேரம் வரலையா? கொல்கத்தாவில் ஒரு பெண்ணை, ஒரு மருத்துவ பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய நேரம் வரலையா? இங்கே வேங்கை வாயிலில் ஒரு குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்தாங்களே, அப்போ சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய நேரம் வரலையா? இப்போ பெண்களுக்கு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது குற்ற சம்பவங்கள் நடந்தால், அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தா, அவங்கள கொன்னா சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய நேரம் வராது அப்படின்னு நீங்களாம் அமைதியாக இருக்கீங்க. ஒரு கோயிலில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் இருக்கக்கூடிய கோயிலில், இல்லை எல்லா இந்துக்களும் இருக்கக்கூடிய கோயிலில் கொழுப்பு, பன்னியோட கொழுப்பு, மாட்டோட கொழுப்பு, மீனோட கொழுப்பு கலந்துருச்சுன்னு நீங்கள் அரசியல் ஆக்குறீங்க. அந்த அரசியலாக்கி அதை சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று பேச வேண்டிய அவசியமே இல்லையே. இன்றைக்குமே சொல்கிறோம், இந்த கொழுப்பு பன்னி கொழுப்புலேருந்து, பன்னியோடைய இறைச்சியிலேருந்து வந்தது, மானுடைய இறைச்சியிலேருந்து வந்தது நீங்கள் பேசுகிறீங்கல்ல. பாலோடைய இறைச்சியிலேருந்து வந்த கொழுப்பா, இல்லை மாடுடைய இறைச்சியிலேருந்து வந்த கொழுப்பா? பாலிலேருந்து வந்த நெய்யா அது, இல்லை மாடுடைய இறைச்சியிலேருந்து வந்த நெய்யா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு யாரால தான் முடியுமா? இவ்வளோ கேள்வி இருக்குது. இதில் வந்து சனாதனத்தை காக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று பவன் கல்யாண் பேசுகிறதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் முழு கோவிலையும் சுத்தம் செய்து குடமுழுக்கு நடத்த உள்ளனர். இதை பற்றி கருத்து? முழு கோயிலையும் சுத்தம் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே பண்ணுங்கள், எல்லாத்தையுமே வரவேற்கிறோம். ஆனால் இது ஒரு பெரிய அரசியலாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய கருத்து. ஒரு மாட்டோடி இறைச்சியை கலக்கிறன்றது நீங்கள் மையப்படுத்தி இவ்வளோ பெரிய அரசியலாக மாற்றுறது எதை குறிக்குதுன்னா, இதே மாட்டை இறைச்சியாக உண்ணக்கூடிய சமூகத்தையோ, இல்லை மாட்டை இறைச்சியாக உண்ணக்கூடிய மதத்தையோ தானே குறிக்கிறீங்க. உங்களுக்கு விரும்பாததை நீங்கள் சாப்பிடாதீங்க, யாரும் வேணான்னு சொல்லலை, மறுக்கலை. ஆனால் அதை ஒரு தீட்டாயிடுச்சு, அதை சுத்தப்படுத்தணும் அப்படின்றது. அப்போ மாட்டு இறைச்சி சாப்பிட்றவங்கள தீட்டானவங்கன்னு நீங்கள் நிறுவ பார்க்குறீங்களா? மாட்டு இறைச்சி சாப்பிட்ற மதங்கள் எல்லாம் தீட்டான மதம்னு நீங்கள் நிறுவ பார்க்குறீங்களா? இதை நிறுவறதுக்காக தான் இந்த தீட்டுக்கு பரிகாரம் வரணும், இந்த கோயிலை கழுவணும் அப்படி பேசுகிறதுலாம் இதுக்காக தான் பேசுகிறீங்களா? ஒருவேளை இந்த சனாதனம் இதை தான் குறிப்பிட விரும்புது, மாட்டு இறைச்சி சாப்பிடுறவர்கள் தீட்டானவர்கள், இல்லை கோயிலுக்குள்ளே மாட்டுடைய கொழுப்பு சேர்த்தது தீட்டானது, மணிப்பூரில் பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட நீதி வந்து தீட்டு இல்லை, அது வந்து நாட்டுக்கு அசுத்தம் ஆகலை, அது வந்து நாட்டுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தலை, வேங்கை வாயிலில் மலத்தை கலந்தது கெட்ட பேர் ஏற்படுத்தலை, சனாதன தர்மம் அதை ஏற்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அந்த சனாதன தர்மத்திற்கு எதிராக நிற்கணுமா இல்லையா? அந்த சனாதன தர்மத்தை தூக்கி குப்பையில் போடணுமா இல்லையா? அதுதானே பேசுகிறோம் நம்ம. முன்னாள் முதல்வரின் ஆட்சியில் அவருக்கு ஆதரவான நிறுவனங்களுக்கு டெண்டர் வாங்கியதாகவும், அதனை நீக்கி தனக்கு ஆதரவான நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்க சந்திரபாபு நாயுடு எதுவும் சூழ்ச்சி செய்துள்ளாரா? 1803ஆம் ஆண்டிலிருந்து இந்த லட்டு விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க. 1803ஆம் ஆண்டு லட்டு தொடங்கும் போது வைஷ்ணவ பார்ப்பனர்கள் மட்டும்தான் இந்த லட்டுடைய தயாரிக்கிற சமயக்காரர்களாக அனுமதிக்கப்படுவார்கள்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த அரசு திருப்பதி தேவஸ்தானத்தை கையில் எடுக்கிறப்போ அது அரசு வேலையாக அறிவிக்கப்படுது. அந்த அரசு வேலைக்கு லட்டு செய்கிறதுக்கு, மற்ற இதர வேலைகளுக்கு தேவஸ்தானத்தில் விண்ணப்பிக்க வேண்டிய சமூகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வைஷ்ணவ பார்ப்பன சமுதாயங்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு அரசே சொல்லுது. அதுக்கு பல எதிர்க்கட்சிகள், பல அரசியல்வாதிகளெல்லாம் எதிர்த்த பிறகு அந்த சட்டங்கள் மாற்றப்படுது. இருந்தாலும் வைஷ்ணவ பார்ப்பனர்கள் தான் இன்று வரைக்கும் அந்த தேவஸ்தானத்தில் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிறதுல அவங்க தான். சாதாரண குப்பவார தொழிலாளர்களாக இங்கே யார் வேணால் இருக்கலாம், ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தேவஸ்தானத்தில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே வந்து வைஷ்ணவ பார்ப்பனர்கள் தான். இந்த வைஷ்ணவ பார்ப்பனர்களுக்கு தாண்டி தான் இது நடந்துருச்சா? இல்லை சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி பேசுகிறாரு, ஆட்சிக்கு வந்து 6 மாதம் ஆகுது. அந்த 6 மாதத்தில் கொழுப்பு கலக்கப்பட்டதா இல்லையா? அப்போ அந்த 6 மாதத்தில் ஒரு கொழுப்பு கலக்கப்பட்டது உண்மை என்றால், அந்த 6 மாதத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு சந்திரபாபு நாயுடு வருவாரா? அந்த 6 மாதத்துக்கு சந்திரபாபு நாயுடு வந்தால் மீதி இருக்கக்கூடிய 5 ஆண்டுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி வருவார். வெறுமனே அரசியல், இங்கே நாயுடுக்கும் ரெட்டிக்கும் நடக்கக்கூடிய அரசியல். வெறும் கீழே இருக்கிற அடித்தட்டு மக்கள், தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர் வேலைக்கு மட்டும்தான் இந்த நாயுடுகளும் இந்த ரெட்டிகளும் போய் சேர முடியும். போய் மேல் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில், தேவஸ்தானத்தில் இருக்கிற அதிகாரத்தில் சேர முடியாது. ஆனால் அந்த தொழிலாளர்களுக்கே இவங்களுக்கு போட்டி, யார் நாயுடு வரணுமா ரெட்டி வரணுமா அப்படின்னு.
இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் இருந்தப்போ சந்திரபாபு நாயுடு பேசுறது, தொடர்ந்து 50 ஆண்டு காலத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸும் தெலுங்கு தேச கட்சி தான் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. இப்போ இந்த லட்டு கலந்தாங்க அப்படின்னு நிறுவுற நீங்கள் இந்த 6 மாத காலத்தில் கொழுப்பு கலக்கப்பட்டதா இல்லையா? அப்படி 6 மாத காலம் கொழுப்பு கலக்கப்பட்டது உண்மைதான் என்றால் அந்த 6 மாத காலத்திற்கு யார் பொறுப்பேற்பா? அந்த 6 மாத காலத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் பொறுப்பேற்பார்கள் என்றால் அப்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிறப்போ அந்த அதிகாரிகள் தான் பொறுப்பேற்கணுமே தவிர ஜெகன்மோகன் ரெட்டி பொறுப்பேற்க வேண்டிய அவசியமே இல்லையே. நடைபெற்று முடிந்த அயோத்தி ராமர் கோவிலின் குடமுழுக்கு விழாவிற்கு பிரசாதமாக திருப்பதியிலிருந்து லட்டு வழங்கப்பட்டது. ராமர் கோவிலும் அசுத்தமாகிவிட்டது என பாஜகவினர் கருத்து தெரிவித்துள்ளனர். பாஜகவோட கருத்தை நம்ம வரவேற்கிறோம். ராமர் கோயிலும் அசிங்கமாயிடுச்சு, ராமர் கோயிலும் தீட்டாயிடுச்சு, ராமர் கோயிலையும் நம்ம கழுவணும்னு பேசுகிறவங்கெல்லாம் இந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு எவ்வளோ துடிச்சாங்கன்றது நமக்கு தெரியும். இந்த ராமர் கோயிலை இந்தியாவின் பெருமை, நாட்டின் பெருமையெல்லாம் பேசுனாங்கல்ல. இப்போ இந்த ராமர் கோயிலே நீங்கள் சொல்லக்கூடிய தீட்டாக இருக்கக்கூடிய ஒன்று வந்துருச்சு. என்ன பண்ண போகிறாரு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும்? நான் என்ன சொல்கிறேன்னா, மானமுள்ள இந்துக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கோயிலில் நீங்கள் விரும்பாதது உங்களுக்கே தெரியாமல் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா தூக்கில் தொங்க வேண்டியது யார்? அமித்ஷாவும் மோடியும் தான். இது முகலாய பேரரசில் நடக்கலை, நல்லா புரிஞ்சுக்கணும். முகலாய பேரரசு இஸ்லாமியர்களுடைய ஆட்சியில் இங்கே கொழுப்பு கலக்கப்படலை. வெள்ளக்கார பேரரசில் இந்த கிறிஸ்தவர்களுடைய ஆட்சியில் நடக்கலை. பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் நடந்திருக்கு. பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி இந்துத்துவ ஆட்சியில் நடந்திருக்கு. யார் மேலே தப்பு இது? மோடி மேலே அமித்ஷா மேலே? அமித்ஷா வந்து இதுக்கு பொறுப்பேற்கணும். ராமர் கோயிலுக்கு தீட்டானதுக்கு காரணம் யார்? மோடியும் அமித்ஷாவும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இருக்கிறது. இப்போ மோடியும் அமித்ஷாவும் தான் இந்த லட்டு விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார்கள். பல நெடு காலமாக திருப்பதி கோவிலில் லட்டு செய்யும் இடத்தில் பணிபுரியும் பிராமணர்களுக்கு இதில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளது கூட தெரியாமல் தயாரித்தார்களா? அப்படி இருந்தால் அவர்கள் உண்மையில் பிராமணர்களா இல்லை கைத்தெராத சமையல்காரர்களா? உங்கள் கருத்து? அதுதான் சொல்கிறோம். பிராமணர்கள் தான் பல ஆண்டு காலமாக இந்த சமையல் வேலைகளில் ஈடுபட்டு வராங்க. அது இல்லாமல் அதிகாரத்தில் தேவஸ்தானத்தில் பிராமணர்கள் தான் இருக்குது, வைஷ்ணவ பிராமணர்கள் தான் அதிகம். அந்த பிராமணர்களுக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா? பன்னி கொழுப்பை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க? மாட்டு கொழுப்பை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க? பயன்படுத்துகிறவங்களுக்கு இது பன்னி கொழுப்பா மாட்டு கொழுப்பான்னு தெரியாதா? அப்படி தெரியும் என்றால் பார்ப்பனர்கள் பிராமணர்கள் வேணும்னே பார்ப்பனர் அல்லாதோர், இந்துக்கள் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாதோர் தீட்டுப்பட வேண்டும் என்று இதை வேணும்னே செஞ்சாங்களா? இல்லை இதை வேணும்னே செய்யலை, இது எங்களுக்கு அறியாமல் செஞ்சிருச்சுன்னா அப்போது உங்களுக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் நடக்குதா? இந்த கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்கா இல்லையா? இவ்வளோ பெரிய ஒரு விஷயம், ஒரு புனிதத்தை காக்க வேண்டிய விஷயம்னு நீங்கள் சொல்கிறீங்க, சனாதன தர்மத்திற்கு எதிரானதுன்னு சொல்கிறீங்க. இந்த விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருந்திருக்கணும். கவனமாக இல்லாமல் போனது உங்களுடைய தப்பா, மக்களுடைய தப்பா, இல்லை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து உங்களுடைய தப்பா? இன்றைக்கி இதை அரசியலாக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க பன்னிக்கறி சாப்பிட்றவங்க இழிவாக பார்க்கணும், அவனை இழிவாக கருதப்படணுன்றதுக்காக தானே இது பேசப்படுது. இது வெறுமனே உணவு அரசியலாக பார்க்குறோம். இந்த அரசியலை மூடி மறைச்சிருக்கலாம். ஏன்னா இந்து மக்களுக்கு இது எதிராக போயிடும், இது நாட்டின் பேசுபொருளாக மாறும், அப்போ இதை பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு மறைச்சிருக்கலாமே. இதை பேசுறதுக்கான காரணம் என்னென்னா அரசியல். இதை பேசி சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய நேரம் விட்டது. இந்தியாவுக்கு தீட்டாயிடுச்சு, இந்தியாவே தீட்டாயிடுச்சு, இப்படிலாம் பேச வேண்டிய அவசியம் இருக்குதுன்னு இவங்க நம்புகிறாங்க. அதுக்கு துணை போகிறாரு சந்திரபாபு நாயுடு. அதுக்கு கூட இருந்து வேலை செய்கிறது மோடி, அமித்ஷா போன்ற ஆட்கள் எல்லாம் வேலை செய்கிறாங்க. இதுக்கு பலியாடானது ஜெகன்மோகன் ரெட்டின்னு தான் நம்ம பார்க்குறோம். கலப்படம் செய்த நிறுவனத்தை தண்டிக்க வேண்டுமென்றால் யாருக்கும் புண்படாத வகையிலும் பல கோடி இந்து மக்களின் நம்பிக்கைக்கு களங்கம் விளைவிக்காமல் டெண்டர் ரத்து செய்து நடவடிக்கை எடுத்திருக்க முடியும். ஆனால் சந்திரபாபு நாயுடும் நரேந்திர மோடியும் அவர்களும் இணைந்து இந்து மதத்திற்கு களங்கம் ஏற்படுத்தி உள்ளார்கள் என்பது கருத்து. உங்கள் கருத்து என்ன? செஞ்சுருக்கலாம். கலப்படம் இந்த லட்டில் வேறு விதமான கலப்படம் இருக்குது, சுத்தமான பருப்பு போடலை, சுத்தமான சர்க்கரை சேர்க்கலை அப்படின்னு இந்த விவகாரத்தை மூடி மறைச்சி டெண்டர் கேன்சல் படுத்தப்படுது. வேறு ஒரு ஆட்களுக்கு டெண்டர் கொடுத்துருக்கலாம். ஒரு கல்லூரியில் இருக்கிற ஒரு கேன்டீனில் ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த கேன்டீன் நிர்வாகம், சாதாரண கல்லூரியில் இருக்கக்கூடிய கேன்டீன் நிர்வாகம் அப்படி தான் இந்த விஷயத்தை அணுகும். அதை இந்த விஷயத்தை அரசியலாக்காது. ஏன்னா மாணவர்கள் சாப்பிட்றாங்க, தினசரி வாங்கி சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது மன ரீதியாக அழுத்தமோ பாதிப்போ ஏற்படும் அப்படின்றதுக்காக அப்படி பண்ணியிருப்பாங்க. இதை அரசியலாக்குறது மூலிமா என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்கணும்னா இந்துக்கள் எல்லாம் பன்னி கொழுப்பை வீரியமாக ரொம்ப வீரியமாக இருக்கக்கூடிய இந்துக்கள் பன்னி கொழுப்பையும் மாட்டு கொழுப்பையும் நான் 40 நாள் பக்தியாக இருந்த என்னை இப்படி சாப்பிட வச்சுட்டீங்களேன்னு சொல்லி ஒரு 4 பேர் தூக்கில் தொங்கியிருந்தாலும் என்ன யார் பொறுப்பேற்பா? இதை
இஸ்லாமியர் போல் அவன் வந்து ரொம்ப ஒரு வைராக்கியமான ஒரு ஆளாக இருந்திருந்தான்னா இதை பண்ணியிருந்தாங்கன்னா யார் இதுக்கு பொறுப்பேற்பா? இல்லை 4 பேர் ஒரு தீக்குளிச்சு செத்து போயிருந்தாங்கன்னா யார் பொறுப்பேற்பா? அரசு பொறுப்பேற்குமா? சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்பாரா? நரேந்திர மோடி பொறுப்பேற்பாரா? யாருமே பொறுப்பேற்க முடியாது. இந்த விவகாரத்தை எப்படி கையாள வேண்டும் என்று கூட தெரியாமல் சந்திரபாபு நாயுடு இந்த விவகாரத்தை கையாண்டிருக்கிறார்ன்றது தான் இந்த இதில் தெரியுது. அவருடைய அரசியல் அறியாமை தெரியுது. சந்திரபாபு நாயுடுக்கு சொந்தமாக உள்ள நெய் தயாரிக்கும் நிறுவனத்தில் டெண்டர் தர முடிவு செய்த நிலையில் பல எதிர்ப்புகள் அங்கு வந்துள்ளது. எனவே இது போன்ற குற்றச்சாட்டை பொய்யாக ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் தான் ஒரு புனிதர் என்பதை காட்டிக்கொண்டாரா? சந்திரபாபு நாயுடு ஆக பெரும் புனிதர் தான். ஏன்னா வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு சனாதன தர்மத்தை காக்க வேண்டிய இடத்துக்கு சந்திரபாபு நாயுடு போயிட்டார். அவரோட துணை முதல்வராக இருக்கக்கூடிய பவன் கல்யாணும் சேர்ந்து சனாதன தர்மத்தை காக்க வேண்டும், சனாதன தர்மத்தை கட்டி காக்க வேண்டும் என்று புனிதராக மாறுவதற்கு அவங்க இந்த ஆட்சியுடைய ஆரம்பத்திலே பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து, பாஜகவுக்கு எம்பிக்கள் கொடுத்து புனிதராக மாறிட்டாங்க. எப்பொழுது ஆட்சி பொறுப்பேற்றாங்களோ அன்றைய நாளில் இருந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி, அவருடைய அலுவலகம், அவருடைய நிர்வாகிகள் எல்லாரையும் கொலை செய்கிறது, அவரை அச்சுறுத்துறது, அந்த இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியை காட்டும் விதமாக நம்ம இதை பார்க்குறோம். இதை தொடர்ச்சியாக வந்து சந்திரபாபு நாயுடு செஞ்சுட்ருக்காரு. இதன் மூலயமா வந்து அவங்களுடைய நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறக்கூடிய நிறுவனங்களில் யார் பணிபுரிவா? சந்திரபாபு நாயுடுவுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த நிறுவனத்தில் பணிபுரிவாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனத்தில் யார் பணிபுரிவா? ரெட்டியாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் பணிபுரிவாங்க. அந்த நிறுவனங்களில் இருக்கிற அதிகாரிகளை இவர் நியமிக்க முயற்சி செய்கிறப்போ அங்கே பல இடையூறுகள் வந்திருக்கலாம். அந்த இடையூறுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இதில் ஒரு கலப்படம் இருக்குது. அந்த கலப்படம் என்ன கலப்படம்னு சொல்லியிருக்கலாம். எப்படி சொல்லியிருக்கலாம்னா, பருப்பில் கலப்படங்க, சர்க்கரையில் கலப்படங்க, அதனால் இந்த நிறுவனத்தை கேன்சல் பண்ணுறோங்க அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் வந்து ஒரு மாட்டுக்கறி, ஒரு பன்னிக்கறி அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறப்போ இதன் மூலயமா பாஜகவுக்கு அவர் வலு சேர்க்கிறாரோன்றதான் எங்களுக்கு தோணுது. பாஜகவுக்கு வலு சேர்க்கும் விதமாக இதை எப்படி பேசுகிறாருன்னா, பன்றி மாடுன்னு பேசுகிறப்போ அது கிறிஸ்தவ இஸ்லாமியர்களை குறிக்கும். அந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்களை கொச்சைப்படுத்தும் விதமாய் தான் இவங்க இதை சொல்கிறாங்க. யார் கிறிஸ்தவன் கலந்தானா? இதை இஸ்லாமியம் கலந்தானா? யார் ஒடுக்கப்பட்டவன் வந்து கலந்தானா? கலந்தவன் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பனர், சாப்பிட்டவன் இந்துக்கள், சாப்பிட்டவனையும் கலந்தவனும் நடக்கிற பிரச்சனைக்கு தேவஸ்தான பார்ப்பனர்களை கைது செய்து கொலை குற்றத்துக்கு சமமான குற்றம் இதுன்னு தூக்கில் போடுங்க, நாட்டின் கொடுமை, நாட்டின் தேச துரோகிகள் இவர்கள் முத்திர குத்துங்க. அதை விட்டுட்டு இந்த விஷயத்தை பெருசாக்கி தீட்டாயிடுச்சு, புனிதம் கெட்டு போயிடுச்சு, நாட்டினுடைய புனிதம் கெட்டு போயிடுச்சு, இப்படி பேசுறதின் மூலியமாக இதை சாப்பிடக்கூடியவர்களை எல்லாம் தீட்டானவர்கள், இதை சாப்பிடக்கூடியவர்களெல்லாம் புனிதமில்லாதவர்கள் என்று சொல்ல விரும்புகிறீர்களா? இந்த விவகாரம் குறித்து சீமான் அவர்களிடம் கேட்டபோது லட்டு சாப்பிட்டு எவரும் இறக்கவில்லை அல்லவா, பிறகு எதற்கு அதை பற்றி கருத்து சொல்ல வேண்டும் என கூறினார். உங்கள் கருத்து? ஆமாம், லட்டு சாப்பிட்டு யாரும் சாவலைல்ல, தீட்டுன்னு சொல்கிறீங்க. தீட்டாக இருக்கக்கூடிய லட்டு சாப்பிட்டு யாராவது இறந்து போனாங்களா? நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, வேங்கை வாயில் விஷயத்தில் மலத்தை கலந்து அந்த மலம் கலந்த தண்ணியை குடித்து அதை வாந்தி எடுத்து அதை ஒவ்வாமல் மருத்துவமனையில் போய் சேர்ந்து நிறைய பேர் அனுமதிக்கப்பட்டு சாவர நிலையில் இருந்தாங்களா இல்லையா? இவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது, உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் கொழுப்பு கலந்துருச்சு, யாராவது இறந்து போயிட்டாங்களா? யாருக்காவது வாந்தி பேதி வந்ததா? யாராவது போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்களா? இல்லை மன உளைச்சலுக்கு ஆளாகி யாராவது மன ரீதியான மருத்துவர்களை போய் அணுகுனாங்களா? இல்லையே. அப்போ இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன? அதை தான் அண்ணன் சீமான் சொல்கிறாரு, யாரும் சாவலை இல்லைங்க, அப்புறம் ஏங்க இந்தியா முழுக்க இதை பற்றி பேசுகிறீங்க? வேங்கை வாயிலில் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா இந்த தொட்டியை வந்து மாற்றுங்க. ஏன்னா அந்த தொட்டியை நாங்கள் திரும்ப அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணியை குடிக்கிறப்போ எங்களுக்கு அதே ஞாபகம் தான் வருது அப்படின்னு பேசுனாங்களா இல்லையா மக்கள்? இன்றைக்கி வரைக்கும் அந்த தொட்டி மாற்றப்பட்டதா? இன்னொரு தரப்பினர் அந்த தொட்டியிலேருந்து வர பைப்பையாவது மாற்றுங்க ஐயா, ஏன்னா அந்த பைப்பில் எங்களுக்கு இன்னும் அந்த வாடை வருதோன்னு தோணுது அப்படின்னு பேசுனது இருக்கா இல்லையா? நீ ஒரு ஆளுன்னு உனக்கு நான் தொட்டி மாற்றணும், பைப்பு மாற்றணுமா, அதுக்கு ஒரு செலவு பண்ணணுமா அப்படின்னு தள்ளிவிட்டு போன அரசாங்கம் தானே இது. ஏன் இந்திய அரசுக்கு இது தெரியாதா? பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஆந்திர அரசுக்கு இது தெரியாதா? கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ பெண் வந்து கொல்லப்பட்டது, அது உங்களுக்கு தெரியாதா? ஒரு பெண் எவ்வளவு கொடுமையாக ஒரு பெண்ணை கொலை பண்ண முடியுமோ அவ்வளோ கொடுமையாக கொலை பண்ணியிருக்காங்கல்ல. இதை எதிர்த்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட பவன் கல்யாண் பேசலை. அப்போ இது எல்லாத்தையும் ஆதரிக்கிறீங்க, இது எல்லாத்தையும் எதிர்க்கிறீங்க. நாங்கள் ஆதரிக்கிறது தான் சனாதனத்திற்கு ஆதரவானது, நாங்கள் அமைதியாக இருக்கிறதெல்லாம் சனாதனத்துக்கு எதிரானதுன்னு பேசுகிறீங்க. அப்போ அந்த சனாதனம் தான் நாட்டுக்கு கேவலமானது,
அந்த சனாதனம் தான் தீட்டானது. அந்த சனாதனத்தை ஒழிக்க வேண்டிய நேரம் தான் வந்துவிட்டதே தவிர அந்த சனாதனத்தை காக்க வேண்டிய நேரம் வரவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.